நீண்ட நாளாக பிரச்சனைகள் உங்களை துரத்துகிறதா? அதை தீர்க்க உங்கள் குலதெய்வம்தான் இந்த வீடியோவை உங்கள் கண்ணில் காட்டுகிறார். உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறிதான் இந்த வீடியோவின் உள்ள வழிபட்டு முறை. முருகன் இஷ்ட தெய்வம் என்றால் ஓம் சரவண போற்றி என கமெண்டில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குலதெய்வம் ஒன்று இருக்கும். அவர்களை என்ன நாளில் சென்று வாங்கினால் முழு ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று தெரியாமல் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் திருவிழா காலத்தில் மட்டும் சென்று வழிபடுகிறோம். ஆண் தெய்வத்திற்கு ஒரு நாள் சென்று வழிபட வேண்டும், பெண் தெய்வத்திற்கு ஒரு நாள் சென்று வழிபட வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு வழிபட்டால் குலதெய்வத்தை மகிழ்ச்சியடையச் செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்குச் சென்று 9 மூடி தேங்காயை தயார் செய்து கொள்ளுங்கள். 5 தேங்காய் உடைத்தால் 9 மூடி கிடைக்கும். அந்த மூடியில் சுத்தமான பசுனை ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்று செல்லுங்கள். பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்று செல்லுங்கள். ஒரு வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதில் இந்த 9 தேங்காய் விளக்கை ஏற்றி வையுங்கள். நீங்கள் கோவிலுக்குச் சென்று விளக்கு ஏற்றும்போது அந்த நேரத்தில் அமாவாசையே பௌர்ணமியோ இருக்க வேண்டும். வழிபாடு முடிந்தவுடன் அந்த அரிசியை கோவிலுக்கு பொங்கல் செய்ய கொடுத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்தால் நினைத்ததை அடையலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.